ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு ஏப்ரல் 4, 5, 6 அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நாட்களுக்கும் சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், இந்திய பொருட்கள் மீது 27% வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 27% விதிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வார்த்தையை சொல்கிறாருங்க. என்னுடைய நண்பன் பிரதமர் மோடியாக இருந்தாலும் என் நாடு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணதில்ல. நமக்கு கிடைச்ச தகவல் பாருங்கள், அமெரிக்கா பொருட்கள் மீது இந்தியா மட்டும் அதிக வரி விதிக்கிறீங்க, எக்கச்சக்கமான நாடுகள் விதிக்கிறாங்க. அதில் முக்கியமாக இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு லிஸ்ட்டு. 97% இறக்குமதி வரியை கம்போடியான்ற நாடு விதிக்குது. கம்போடியான்ற நாடு தான் அமெரிக்கா பொருட்களை பார்த்தாலே என்ன பண்ணணும், 97% வரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கா 49%, எனக்கு 97% விதிக்கிறேன், ஆனால் அவனுக்கு 49% சொல்லிட்டாங்க. வியட்நாம் என்ற நாடு வந்து பார்த்திங்கன்னா 90% விதிக்கிறாங்க, அவங்க மேலே 46% விதிச்சிட்டாங்க அமெரிக்கா. இலங்கை வந்து பார்த்திங்கன்னா 88% அமெரிக்கா பொருட்கள் மீது விதிக்கிறாங்க. அப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, 44% வரியை இறக்குமதி வரியை அமெரிக்கா விதிச்சிட்டாங்க. அப்போ அமெரிக்கா பொருட்கள் மீது 67% வரி விதிக்கும் சீனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 34% வரிங்க. அதே மாதிரி அமெரிக்கா பொருட்கள் மீது 52% வரி விதிக்கும் நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 27% வரி விதிக்கிறாங்க. சார் அப்போ நமக்கு மட்டும்தான் விதிச்சாருன்னா கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்களுக்கு விதிச்சதுனால என்ன பண்ணுறாரு அவர், நான் மற்ற நாடுகளும் நம்ம நாடுகளுக்கும் விதிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வரிகள் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பொருளாதாரத்தில். ஸோ அது ஒரு நியூஸுங்க. அடுத்ததா ஐ திங்க் நீங்கள் டேரெக்டாக திருக்குறள் தான் நினைக்கிறேன். ஆமாம், திருக்குறள் பார்த்துடலாங்க. இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னு என்னன்னா, உலகத்தை எல்லா அரசனும் காப்பாற்றுவான், நீதிமுறை கெடாதவாறு ஆட்சி செய்வானாயின் அரசனை அந்த முறை காப்பாற்றும் அப்படின்னாங்க. யார் ஒருத்தர் நீதியை தவறாமல் காப்பாற்றுறானோ அவனை அந்த நீதி காப்பாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ இங்கே ஒரு ஜிகே பாயிண்ட் மட்டும், காணமயில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. காணமயில்ன்றது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தின் பறவையாக உள்ளது. மேபி கேட்கலாம், இல்லை இந்த ஸ்டேட் அனிமல்ஸ் தான் கேட்பாங்க, அது வேறுங்க. ஆனால் இந்த இடத்துல பறவை, ராஜஸ்தான் மாநிலத்தின் பறவை யாருன்னு பார்த்தீங்கன்னா காணமயில் அப்படின்றத நோட் பண்ணுங்கப்பா. ஏன்னா இந்த பறவைகள் குறைஞ்சி வருது. ஸோ அதனால தான் இந்த நியூஸ்லாம் வருங்க. ஸோ இந்த நியூஸில் இருக்கிறதுக்கு டிஎன்பிஎஸ்சிலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்ஐ எக்ஸாம்ஸ்லாம் வந்துச்சுன்னா அந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ காரல் மார்க்ஸ் சிலை மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் மூக்கையா தேவருக்கு உசிலம்பட்டியில் மணிமண்டபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. எங்கங்க உசிலம்பட்டி, நம்ம ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு கட்சி ஞாபகம் இருக்குங்களா? சுபாஷ் சந்திர போஸால் தோற்றுவிக்கப்பட்டது எப்போது, அந்த 1938-39 வாக்கில். ஆனால் இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தமிழ்நாட்டில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் யார் பண்ணியிருப்பாருன்னா மூக்கையா தேவர் பண்ணியிருப்பார். அதுக்காக அவருக்கு வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி பாருங்கள், அண்ணா இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா நியாயத்துக்கு ஒரு மூக்கையா அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருப்பார். யார்? அண்ணா. அப்போ நியாயத்துக்கு ஒரு மூக்கையா என்று கூறியவர் யாருன்னா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஏன்னா திமுக 1967ஆம் ஆண்டு அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு முக்கிய பங்கு யாரால் நடந்திருக்குன்னா இவரால் தாங்க நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கச்சத்தீவு ஒப்பந்தத்துக்கு எதிராக குரல் கொடுத்த நாடாளுமன்றத்தில் யாருன்னா மூக்கையா தான் சொல்கிறாங்கப்பா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மூக்கையா தேவர்ன்றதை நோட் பண்ணி வைங்கப்பா. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, நோட் பண்ணுங்க காய்ஸ். புளியங்குடி எலுமிச்சம்பழம் பழத்துக்கு புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ விவசாயிகள் பயங்கரமான மகிழ்ச்சி. ஒரு புவிசார் குறியீடு ஒரு இடத்துல கிடைக்குதுன்னா என்ன நடக்குன்னா, அதனுடைய பொருட்களுடைய விலை அதிகரிக்கும், அது விவசாயிகளும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா? அப்படி என்ன சார் இருக்குது இந்த புளியங்குடி எலுமிச்சம்பழத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டம். நோட் பண்ணுங்கப்பா. எங்கேங்க? தென்காசி மாவட்டம். இந்த புளியங்குடி எலுமிச்சம்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிட்ரிக் அமிலம் அதிகமாக இருக்காங்க, அதனுடைய சாரின் அளவும் அதிகமாக இருக்காங்க. இதனால தான் இது பார்த்திங்கன்னா இந்த சுவையும் இந்த பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கிறதால இதுக்கு புவிசார் குறியீடு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் புளியங்குடி பக்கம் போனீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம புவிசார் குறியீடு பார்க்குறப்ப அது நம்ம பை பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அவங்க உற்பத்தி பண்ணுறவங்களுக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்குங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தாய்லாந்து இடையே 5 ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பிம்ஸ்டெக்கின் 6வது உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா தாய்லாந்து நாட்டில் நடைபெற்றது. அது மட்டும் நோட் பண்ணுங்கள். இந்த ஒப்பந்தங்கள்லாம் நமக்கு தேவையில்லைங்க. அப்படியே போனீங்கன்னா ஓகே, இதெல்லாம் வேண்டாங்க, ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெள்ளி மலர் வேண்டாம். ஓகே, நாடாளுமன்றத்தில் வாக்கு இதுவும் தேவையில்லைங்க, ஸ்கிப் பண்ணிட்டு வந்தோன்னா ஓகே. கழுகுகள் இங்கே பாருங்கள், தமிழகத்தில் பிணந்தின்னி கழுகுகளின் எண்ணிக்கை 157ஆக உயர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாங்க, ஏன்னா பிணந்தின்னி கழுகுகளின் எண்ணிக்கை நல்லா கவனிங்க, அதிக கழுகுகள் இருக்குது மத்திய பிரதேசத்தில் இருக்குன்னா, இந்த இடத்துல பிணந்தின்னி கழுகு தமிழகத்தில் 157 தான் இருக்குது. அது மட்டும் நோட் பண்ணுங்க காய்ஸ். சில இடங்களில் நம்ம சில டேட்டாஸ் மட்டும் நோட் பண்ணி வைக்கிறது நல்லதுங்க.
ஏதாச்சும் ஒரு எக்ஸாமில் கேட்டுவிட்டானா இல்லை ஜென்ரலாக கேட்டாங்கன்னா நம்ம என்ன ஆன்சர் பண்ணிடலாங்க. ஸோ இன்றைக்கான திருக்குறள் பாருங்கள். பலகுடை நிழலும் தம்குடை கீழ் காண்பார் அழகுடை நிழலவர் அப்படின்னு இருக்காங்க. என்னென்னா நிழலவர்னா நெல் வளமுடைய தண்ணீர் பொருந்திய உழவர் பல அரசனின் குடைநிழல்களையும் தம் குடையின் கீழ் காண வல்லவர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா என்கிட்ட தண்ணீர் இருக்குது, நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அவர் என்னன்னா அரசனுடைய நிழலையும் என்ன பண்ணலாம், தன் குடையின் கீழ் கொண்டு வர்றதுக்கு வளம் பொருந்தியவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருப்பா. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காய்ஸ், தீப்பெட்டிக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், உத்தரப்பிரதேசம் என்ற ஒரு மாநிலம் இருக்குது, அதிக அளவில் புவிசார் குறியீடு கொண்ட ஒரு மாநிலமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக யாருக்கான 64 பொருட்களுக்கு தமிழ்நாடு தாங்க இருக்குது 2வது இடத்துல. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா பாருங்கள். கும்பகோணம் வெற்றிலை, தோவாலை மாணிக்க மாலை, பன்ருட்டி பலாப்பழம் முந்திரி, புளியங்குடி எலுமிச்சம்பழம், ராமநாதபுரம் சித்திரை கார் அரிசி, பெரம்பலூர் செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் ஆகியவற்றுக்கு அண்மையில் புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எந்தெந்த பிளேசஸ்ன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அப்போ என்ன க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 க்ரைட்டீரியா இருக்கணுங்க புவிசார் குறியீடு பெற. ஏன்னா அந்த பொருள் குறிப்பிட்ட பகுதியில் தோன்றியிருக்க வேண்டும், அங்கே தான் தோன்றியிருக்க வேண்டும், அதற்கான வரலாற்று சான்றுகள் இருப்பது அவசியம். செகண்டு, தேர்ட், அந்த பொருளுக்கு அந்த பகுதிக்கும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த 3மே இருந்துச்சுன்னா புவிசார் குறியீடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அதே மாதிரி சிவகாசி, சாத்தூர், கோவில்பட்டி ஆகிய பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் தீப்பெட்டிக்கும் என்ன பண்ணலாம், வரலாற்று ஆவணங்கள் எதுவும் பெறலை, ஆனால் கிடச்சிச்சின்னா என்ன பண்ணுறாங்க, புவிசார் குறியீடு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது நீங்கள் பாருங்கள், நினைவு சின்னங்களில் அதிக வருவாய் ஈட்டுவது தாஜ்மஹால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கொஷின் கேட்கறது வாய்ப்பு இருக்கா பாருங்கள். இப்போ நினைவு சின்னங்கள்னால் நுழைவு கட்டணம் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி ஃபஸ்ட்டு பிளேஸில் தாஜ்மஹால் இருக்குது. செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க மகாபலிபுரம் இருக்குதுங்க. சரிங்களா. அடுத்து தேர்ட் பிளேஸில் ஒடிசா மாநிலத்தில் கொர்நாக்கில் உள்ள சூர்னார் கோவில் 3வது இடத்துல இருக்குதுங்க. சூரியனார் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. ஸோ அந்த இடத்துல தேர்ட் பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஸோ ஐபிஎல்லாம் தவிர்த்துடலாம். ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்போ டைரெக்டாக என்ன பண்ணலாம், 6ஆம் தேதி தமிழக மீனவர்கள் விடுதலை, படகுகள் ஒப்படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். இலங்கை சென்ற பிரதமருக்கு இலங்கை மித்ரா விபூஷன் விருது கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்திய தலைவர் ஒருவர் இந்த விருதை பெறுவது இதுவே முதல் முறையாகும். ஃபஸ்ட் டைம் இலங்கை மித்ரா விபூஷன் விருது யாருக்கு கொடுக்கப்பட்டது இந்தியர்னு கேட்டோன்னா பிரதமர் மோடிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ நிறைய விருதுகள் வாங்கி வச்சுட்டாருங்க, நம்ம ஆல்ரெடி நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு திருக்குறள் மேற்கோள் காட்டியிருக்கார் பிரதமர் அங்கே போயிட்டு. ஏன்னா செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு அப்படின்னு சொல்கிறாருங்க. அது என்னென்னா இதனுடைய சவால்கள் மற்றும் எதிர்களை எதிர்கொள்ளும் போது ஒரு உண்மையான நண்பனையும் அந்த நட்பின் கேடயத்தையும் விட வலிமையான உறுதி வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். உண்மை தானே, இவ்வளோ பெரிய சவால் வந்தாலும் ஒரு உண்மையான நண்பனை தானே அந்த சவாலான அதை துவம்சம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காருங்க. அடுத்தது ஸோ இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். திருக்குறளில் எங்கெல்லாம் நான் மேற்கோள் காட்டணும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸாமில் கேட்டாங்கன்னா எந்த அதிகாரம் எந்த நட்பை பற்றி கூறுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கப்பா. இதெல்லாம் கிளிக் பண்ணிக்கலாம், இங்கெல்லாம் இல்லைங்க. எஸ், பொருளாதாரத்தில் புதிய உச்சம் தொட்ட தமிழகம், பொருளாதார வளர்ச்சியில் 9.69% இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்போ இந்தியாவின் மிக அதிக வளர்ச்சியை பெற்றுள்ள மாநிலம் யாருன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடுங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இதில் தேவையில்லை, நோட் பண்ணி வைங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் 2034க்கு பிறகே அமலாக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஒரே நாடு ஒரே தேர்தலை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு தேர்தல் நடக்குதுன்னா மக்களவை தேர்தலில் கிட்டத்தட்ட 12 கோடி அளவுக்கு நிதி மிச்சமாகுமா. அது மட்டும் இல்லாமல் ஜிடிபியில் 1.5% உயரும் சொல்லிட்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா 2034 தான் வரப்போகுது. பட் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கங்க எவ்வளோ மிச்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. செயற்கை நுண்ணறிவு 11,900 கோடி முதலீட்டுடன் 10வது இடத்தில் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணுங்களேன், ஷார்ட்டாக எழுதிக்கங்க. 2025ஆம் ஆண்டு தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் என்னும் தலைப்பில் அறிக்கையை ஐநா வர்த்தக மேம்பாட்டு அமைப்பு வெளியிட்டது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஐ போன்ற நவீன தொழில்நுட்பங்களுக்கான தயார் நிலை குறியீட்டில் 170 நாடுகளில் இந்தியா 36வது இடத்தில் உள்ளது. அப்போ ஏஐ போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் தயாரிப்பில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னா 36வது இடத்துல இருக்காங்க. அது மட்டும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு துறையில்
99வது இடத்துல இருக்கிறார்கள். திறன் சார்ந்த வகைப்பாட்டில் 113வது இடத்தில் உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆய்வு மற்றும் மேம்பாட்டில் 3வது இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கப்பா. ஸோ 113வது இடத்துலையும் ஆய்வு மற்றும் மேம்பாட்டில் 3வது இடத்துலையும் இருக்கின்றாங்க. தொழில் திறனில் 10வது இடங்க. நிதியியலில் 70வது இடம். அப்போ என்னென்னா ஒவ்வொன்றும் பாயிண்டாக போட்டு எத்தனாவது இடம் மட்டும் நோட் பண்ணி வைங்க கைஸ். அது கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். நெக்ஸ்ட் ஒன் இலங்கை, இதெல்லாம் வேண்டாங்க, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இன்றைக்கி நியூஸ் இவ்வளோதாங்க. பாம்பன் பாலம் திறக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி நம்ம சொல்லிட்டோம். ஸோ என்ன பண்ணிடலாம், இதோட நியூஸ் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. ஓகே கைஸ், நான் உங்களுக்கு எப்பவுமே ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக மூடில் சொல்லிட்டு இருப்பேன். நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க எல்லாருக்குமே லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தரேன், ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம் கிட்ட வந்துச்சு, இதுக்கப்புறமா நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப எப்படி சொல்கிறது பயத்தோடு போகிற மாதிரி இருக்கும். ஸோ பயம் இல்லாமல் போனால் டெய்லி ஒரு 5 to 10 minutes நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றது சொல்லிடுறேன். நன்றி.